வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டைரக்டர் சுந்தர் சி உடைய இயக்கத்தில் ஆக்ட்ரஸ் தமன்னா, ராஷி கண்ணா, சுந்தர் சி நடித்து மிக விரைவில் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக இருக்கிற அரண்மனை பார்ட் 4 படத்தோடைய அஃபிஷியல் ட்ரெய்லர் இன்னைக்கு ஈவினிங் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ட்ரெய்லர் பற்றின சில விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுந்தர் சி ஹீரோவாக நடித்து ரிலீஸ் ஆன தலைநகரம் படத்தில் வடிவேல் வந்து ஒரு டயலாக் சொல்லுவார், எனக்கு எண்டே கிடையாதுரா அப்படின்னு. அதே மாதிரி சுந்தர் சி உடைய இந்த அரண்மனை ஃப்ரான்ச்சைஸ்க்கு ஒரு எண்டே கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். பார்ட் 3 வரைக்கும் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்ட் 4 ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் ஃபியூச்சரில் எத்தனை பார்ட் வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அரண்மனைக்கும் காஞ்சனாக்கும் தான் போட்டியே அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போது காஞ்சனா சீரிஸ் வந்து கொஞ்சம் அமைதியாக அடங்கி கிடக்கு. அதுக்கான முக்கிய காரணம் அந்த படத்தோடைய ஹீரோ அண்ட் டேரக்டரான நம்ம ராகவா லாரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர பிஸியாக இருக்கார். மற்ற டேரக்டர்ஸோடைய ப்ராஜெக்ட்ஸில் வந்து அவர் நடிச்சிட்டு இருக்கிறதுனால அவர் வந்து மறுபடியும் காஞ்சனா சீரிஸை ஓப்பன் பண்ணாமல் இருக்கார். அவர் அப்படியே பயங்கர பிஸியாக நடிச்சிட்டு இருக்கிறதா அவருக்கும் நல்லது, ஆடியன்ஸ் ஆன நமக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ காஞ்சனா சீரிஸ் கிட்டேந்தாவது நமக்கு ஒரு கேப் கிடச்சிருக்கு, ஒரு பிரேக் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த அரண்மனை சீரிஸ் கிட்டேருந்து நமக்கு பிரேக்கே கிடைக்காது போல. ஸோ 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை அரண்மனையிலேருந்து ஒவ்வொரு பார்ட்டாக இறக்கிட்டே இருக்க போகிறாங்க அப்படின்னு தான் தோணுது. இந்த அரண்மனை பார்ட் 4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மக்கள் செல்வன், விஜய் சேதுபதி, சந்தானம் இவங்க 2 பேருமே நடிக்கிற மாதிரி இருந்தது. ஸ்டில்ஸ்லாம் ரிலீஸ் ஆச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஏன் இவங்க 2 பேருமே நடிக்கல அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சுந்தர் சி என்ன சொல்லியிருக்காருன்னா விஜய் சேதுபதியோடைய டேட் வந்து கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அப்போ என்ன நியூஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து அதிகமான ஒரு சம்பளம் வந்து இந்த படத்துக்கு கேட்டிருக்காரு. ஆனால் அந்த சம்பளம் வந்து கட்டுப்படி ஆகாது, அது கொடுக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால தான் சுந்தர் சி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யாரும் தேவையில்லை, நானே நடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி அவரே இந்த படத்தில் வந்து நடிச்சிட்டாரு. ஆக்சுவலாக சுந்தர் சியோடைய படங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டட் ஃபிலிம்ஸாக தான் இருக்கும். அதுலேயும் மெயினாக இந்த அரண்மனை ஃப்ரான்ச்சைஸில் வந்து ஒவ்வொரு படமுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பட்ஜெட்டடாக தான் எடுத்திருப்பாங்க. அது ஒவ்வொரு படத்தோடைய விஎஃப்எக்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த வகையில் இப்போ இந்த அரண்மனை பார்ட் 4 படத்தோடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது இது ரொம்ப பட்ஜெட்டட் ஃபிலிம் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அரண்மனை அப்படிங்கிறது டைட்டிலில் தான் இருக்கே தவிர அரண்மனையை கண்ணில் காட்டின மாதிரியே தெரியல. அந்த ஒரு வீடு காட்டுறாங்க, அது பெரிய வீடாக இருக்கே தவிர அது ஒரு பெரிய அரண்மனை ஃபீல் மாதிரிலாம் வந்து கொடுக்கல. இந்த அரண்மனை பார்ட் 4ல் அப்படின்னா புதுமை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் தமன்னா அவங்க இந்த ஃப்ரான்ச்சைஸ்க்குள்ளே இப்போ கால் எடுத்து வச்சுருக்காங்க. இதுதான் இந்த படத்தில் இருக்கிறதே ஒரு பெரிய புதுமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹன்சிகா எடுத்துக்கிட்டிங்கன்னா அரண்மனை பார்ட் 1 பார்ட் 2 2 படங்களில் அவங்களும் 2 டைம்ஸ் நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஆண்ட்ரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பார்ட் 1 பார்ட் 3 அவங்களும் 2 டைம்ஸ் நடிச்சிருப்பாங்க. அண்ட் இப்போ ராஷி கண்ணா அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா போன படம் அரண்மனை பார்ட் 3ல நடித்தாங்க, இப்போ பார்ட் 4லுமே வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ தமன்னா இப்போ உள்ளே வந்திருக்காங்க. தமன்னா இந்த படத்தோடு முடிச்சுட்டு போயிடுவாங்களா இல்லை அடுத்து அரண்மனை 5லையும் வரப்போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டேரக்டர் சுந்தர் சி உடைய படங்களில் பார்த்தீங்கன்னா எது இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக கிளாமர் அப்படிங்கிறது இருக்கும். அந்த வகையில் இந்த அரண்மனை பார்ட் 4 படத்தோடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது படத்துக்குள்ளே பெருசாக கிளாமர் காட்சிகள் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. பட் ஆடியன்ஸ் வந்து ஏமாந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆடியன்ஸ்க்காகவே அவர் ஒரு சாங் எடுத்திருக்காரு. இதை நான் சொல்லலை, அவரே தான் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ தமன்னா, ராஷி கண்ணா இவங்க 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சாங் சீக்வன்ஸ் ஒன்று ட்ரெய்லர் கட்டில் காட்டப்படுது. அந்த பாட்டுக்கும் இந்த படத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. படத்துக்குள்ளே அந்த பாட்டு வரப்போகிறதும் கிடையாது. படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு என் கிரெடிட் சாங் மாதிரி தான் அந்த பாட்டு வந்து இருக்க போகுது. சரி, தமன்னா, ராஷி கண்ணா இவங்கெல்லாம் வந்து இப்போ இருக்கக்கூடிய 2K கிட்ஸ்க்காக அப்படின்னா 90s 80s கிட்ஸ்க்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுந்தர் சி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் சிம்ரன், ஆக்ட்ரஸ் குஷ்பு இவங்க 2 பேருமே படத்துக்குள்ளே ஒரு அம்மன் பாட்டுக்கு டான்ஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காரு. குஷ்பு வந்து டான்ஸ் ஆடுறதுல பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் இந்த படத்தை எடுக்கிறாரு. ப்ளஸ் அவங்களுடைய ஓன் ப்ரொடக்ஷன் வேறு. அது இல்லாமல் ஏற்கனவே அரண்மனை ஃப்ரான்ச்சைஸில் அரண்மனை 2 படத்தில் குஷ்பு வந்து டான்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் சிம்ரனுடைய என்ட்ரி வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. சிம்ரன்ஸ் என்னது இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இந்த அரண்மனை 4 ட்ரெய்லர் பார்க்கும்போது சுந்தர் சி பார்த்தீங்கன்னா ஒரு அட்வொகேட்டாக அந்த படத்தில் வர்றாரு. அவருடைய தங்கச்சி தான் தமன்னா. ஸோ தமன்னாக்கு கல்யாணமாகி ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கிற மாதிரி காட்டப்படுது. ஒரு அழகான ஒரு ஃபேமிலியாக சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் திடீர்னு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமன்னாவுடைய ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாரு, தமன்னாவும் இறந்து போயிடுறாங்க. ஸோ இவங்களை யார் கொலை பண்ணா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படிங்கிறத சுந்தர் சி களத்தில் இறங்கி கண்டுபிடிக்கிறாரு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இறந்து போன தமன்னா வந்து பேயாக வந்துடுறாங்க. ஸோ அவங்க எதுக்காக பேயாக வந்திருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், பழி வாங்கிறதுக்கு தான். ஸோ அவங்க பேயாக வந்து பழி
வாங்கினாங்களா இல்லையா, யார் இவங்கள கொலை பண்ணா, எதுக்காக கொலை பண்ணா, கடைசியா என்ன நடந்தது அப்படிங்கறதான் இந்த படத்தோடைய கதை. இது இந்த படத்தோடைய கதை மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி அரண்மனை சீரீஸ்ல வந்த 3 படங்களா இருக்கட்டும், இதுக்கப்புறம் எத்தனை பார்ட் வரப்போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. பட் எத்தனை பார்ட் வந்தாலும் எல்லா படங்களுடைய கதைக்களமும் இதே மாதிரி தான் வந்து இருக்கும். ஒரே பிளாட் லைன், ஒரே ஸ்டோரி, ஒரே டெம்ப்ளேட். ஸோ டெம்ப்ளேட்டை கூட இவங்க சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே தான் வந்து பேக் டு பேக் எடுத்துக்கிட்டே வராங்க. நீங்கள் அரண்மனை ஃப்ரான்ச்சைஸில் வந்த படங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் பாயிண்ட் வந்து கரெக்டாக யார் பேய், அந்த பேய் இப்போ யாருடைய உடம்புல இருக்குது, அதுதான் இன்ட்ரோல் பாயிண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த அரண்மனை 4ம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு படத்தோடைய எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்டான ஒரு அம்மன் சாங் ஒன்று விஷுவலைஸ் பண்ணிடுவாங்க, எடுத்துருவாங்க. கரெக்டாக அந்த பாட்டு நடக்கும் போது சுந்தர் சி வந்து கார் ஓட்டிட்டு போயிட்டு இருப்பார். ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தை பேய்கிட்டேருந்து காப்பாற்றி எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாரு. இப்படி தான் ஒவ்வொரு படத்துலையும் காட்டிட்டு வராரு. கண்டிப்பாக அரண்மனை 4லையும் அப்படி தான் இருக்க போகுது. இந்த ட்ரெய்லர் கட்டில் பார்த்தீங்கன்னா பாக்கு அப்படிங்கிற ஒரு பேயை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து கொலை பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணு கூட வந்து மீனை தின்னுட்டு போற மாதிரி காட்டுவாங்க. ஒருவேளை அதுதான் பாக்கா இல்ல பாக்கு பேய் வந்து அதுக்குள்ள பூந்துருச்சா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அதே பொண்ணு வந்து இன்னொரு ஷாட்ல பார்த்தீங்கன்னா இறந்து கிடக்கிற மாதிரியுமே வந்து காட்டப்படும். அந்த லொக்கேஷன் பார்க்கும்போது அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் பார்க்கும்போது அது வந்து நார்த் இந்தியாவில் நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தண்ணிக்கு அடியில் ஒரு ஷாட் காமிச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேய் ஒரு ஆவியை வந்து டப்பாவில் போட்டு மூடி வச்சிருக்காங்க. அதில் போய் ஒரு கொம்பு இடித்து அந்த ஆவி வந்து வெளியில் வந்துடுது. அதுதான் வந்து பாக்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யார் அந்த பாக்கு அப்படிங்கிறது சீக்கிரமே நமக்கு தெரிய வரும். அண்ட் இந்த பாக்கு அப்படிங்கிற இந்த பேர்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஈவில் ஃபோர்ஸ், ஒரு கெட்ட சக்தி மாதிரி காட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யார் அந்த பாக்கு, அதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குது, இது எல்லாமே வந்து சீக்கிரமே நமக்கு தெரிய வரும். அண்ட் கேஜிஎஃப் சாப்டர் 1ல் கம்பீர வில்லனாக நடித்த கருடன், அவர் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சுந்தர் சி மந்திரவாதியாக மாற்றி வச்சிருக்காரு. அவர் வச்சு படத்தில் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியல. அண்ட் காமெடியன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தில் வந்து யோகி பாபு, விடிவி கணேஷ், அதுக்கப்புறமா கோவை சரளா அண்ட் சேஷு நடிச்சிருக்காரு. சேஷு வந்து இப்போ இறந்துட்டாரு, நம்ம கூட இல்லை. சூப்பரான ஒரு காமெடியன். இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அரண்மனை ஃப்ரான்ச்சைஸே வந்து ஒரு ஹாரர் காமெடி தான். ஆனால் ஹாரரும் இருக்காது, காமெடியும் பெருசாக இருக்காது. அரண்மனை பார்ட் 1ல் சந்தானம் இருந்ததுனால அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காமெடி வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பார்ட் 2ல் சூரியை போட்டிருப்பாங்க, சூரி காமெடி சுத்தமாக எடுபடலை. பார்ட் 3ல் வந்து யோகி பாபு நடிச்சிருப்பாரு, அது இல்லாமல் ஆக்டர் விவேக்கும் நடிச்சிருப்பாரு. 2 பேர் இருந்தும் பெருசாக காமெடி எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆயிருக்காது. இப்போ இந்த படத்தில் யோகி பாபு, விடிவி கணேஷ் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த படத்துலையாவது ஒர்க் ஆகுமா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கிற இந்த அரண்மனை பார்ட் 4 படத்தோடைய ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு, ட்ரெய்லரை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, இந்த ட்ரெய்லர் பற்றியும் இந்த படத்தை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.